ராஜயோகம் தரும் சங்கடகரா சதுர்த்தி தீபத்தை எவ்வாறு ஏற்றலாம் இந்த பதிவில் பார்க்கலாம். அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுக்கு சக்திகள் மிக அதிகம். அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை தொடர்ச்சியாக வழிபட்டு வலம் வருபவர்களுக்கு அவர்கள் வேண்டியது கிடைக்கும். இந்த தீபத்தை இந்த நேரத்தில் தான் ஏற்ற வேண்டும். 8 கொழுக்கட்டைகளை செய்து அதை விநாயகப் பெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைப்பது என்பது மிகவும் சிறப்பு. இதை ஆலயத்திற்கு வரக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு தருவதன் மூலம் நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக அமையும். இதோடு சேர்த்து நம்முடைய வீட்டில் நாம் ஒரே ஒரு தீபத்தை ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு ஒரே ஒரு அரசமர இலையை பறித்து வந்து அதை சுத்தம் செய்து அதன் நுனிப்பகுதியில் சந்தனம் குங்குமம் வைத்துக் கொள்ளுங்கள். அதன் காம்பு பகுதி இருக்கும் அல்லவா, அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு விநாயகப் பெருமானை மனதார நினைத்துக் கொண்டு தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு விநாயகர் அகவல், விநாயகரின் 108 போற்றி போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். சங்கடகரா சதுர்த்தி நாள் அன்று இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விநாயகப் பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது விநாயகப் பெருமானின் அருளால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி ராஜயோகம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும்.